ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் கூகுள் மீட் ஆப் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், இந்த கூகுள் மீட்டில் போய் உங்களுடைய நேம், யூசர் நேமை மாற்ற போகிறோம். எப்போவுமே when you touch your Google Meet app, a Google Meet window appears on the screen. In the right top corner, see a small icon. Touch the small icon. ஸ்மால் ஐக்கானை டச் பண்ண உடனே உங்களுடைய இமெயில், டிஃபால்ட் இமெயில் ஐடியினுடைய நேம் அதில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அது டச் பண்ணிவிட்டு என்ன நேமில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவிசுந்தர் 6A அப்படிங்கிற பெயரில் இருக்குது. இது யூசர் நேம். மெயில் ஐடி இஸ் kaviyamu2009@gmail.com. உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி யுவர் ஃபாதர் மெயில் ஐடியாக இருக்கலாம், மதர் மெயில் ஐடியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் மெயில் ஐடியாக கூட இருக்கலாம். மெயில் ஐடி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அந்த மெயில் உள்ளே இருக்கக்கூடிய நேமை நம்ம ஸ்கூலினுடைய உங்கள் நேம் வித்து உங்களுடைய செக்ஷனுக்கு மாற்றுற ப்ரொசீஜரை தான் இப்போ நான் சொல்லித்தர்றேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 3 டேப் இருக்குது. ஹோம்னு ஒரு டேப், பர்சனல் இன்ஃபோன்னு ஒரு டேப், தென் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன். நவ் கிளிக் த பர்சனல் இன்ஃபோ டேப். பர்சனல் இன்ஃபோ டேப்பை கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்கள் ஃபோட்டோ வைக்கணும், வச்சுக்கலாம். பட் தட் இஸ் ஆப்ஷனல், தேவையில்லை. ஏதோ ஒரு இமேஜ் இருக்குதுங்க. நேம்ங்கிற பாக்ஸ் இருக்குங்களா, அந்த நேம்ங்கிற பாக்ஸை டச் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் படிக்கிறார், ஃபஸ்ட்டு ஏன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது நேமை இப்போ நீங்கள் உங்களுடைய பேரண்ட் நேம் இருந்திருக்கும், அந்த நேமை மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராஜேஷ், RAJESH. இந்த லாஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் நேம் காலத்தில் உங்களுடைய செக்ஷன் என்னவோ அந்த செக்ஷனை டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு நேமில் உங்களுடைய நேம், லாஸ்ட் நேமில் உங்களுடைய செக்ஷன். ஃபஸ்ட் ஏ, செகண்ட் ஏ, தேர்ட் ஏ, ஃபோர்த் ஏ, ஆர் ஃபஸ்ட் பி, செகண்ட் பி, அந்த மாதிரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு பி அப்படின்னு வச்சுருக்கிறேன். ராஜேஷ் ஃபஸ்ட் பியில் படிக்கிறார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பியில் படிக்கிறாரு. 1Bன்னு டைப் பண்ணலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பி அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். 1 போட்டு ஒரு ஐஃபன் போடுங்க, ஐஃபன் போட்டுட்டு பின்னு போட்டுவிடுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சேவ் பட்டன் இருக்கும். இந்த சேவ் பட்டனை டச் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கும். அது ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிடும். அவ்வளோதாங்க. இப்போ சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபோவில் கவிசுந்தர் என்பவர் இப்போ எப்படி மாறிட்டார், ராஜேஷ் 1Bன்னு மாறியாச்சு. நவ் அதே மாதிரி டாப்பில் லெஃப்ட் கார்னரில் எக்ஸ் பட்டன் இருக்குது. அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் எக்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ராஜேஷ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படின்னு மாறி இருக்கும். இது கூகுள் மீட்டில் உங்களுடைய நேமை மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.